ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். விஜய் பார்வதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் சீசன் 9ல் அவங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பிக் பாஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்ஜே வந்திருக்காங்க, விஜே வந்திருக்காங்க, யூடியூபராக வந்திருக்காங்க. ஸோ நிறைய சோஷியல் விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க, மக்களிடத்தை பரப்பியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க பிக் பாஸ் போனதால் இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஒரு சில ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஒத்துக்குன்னு தான் வேணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க இல்லையா, காக்கா முட்டை மணிகண்டன். ஃபஸ்ட்டு படம் காக்கா முட்டை அந்த டேரக்டரோடது. அடுத்த படம் வந்து கடைசி விவசாயி. ஸோ அது வந்து விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன் நடந்தது. இப்போ இந்த வெப் சீரிஸுமே விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன் தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. உண்மையாகவே வந்து இது ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள வெப் சீரிஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ட்ரைலர் வந்தது இல்லையா, ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக இருந்தது அதை பார்க்கும்போதே. ஸோ அந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு, டீசரும் சரி ட்ரைலரும் சரி. ஸோ எப்படி இருக்க போகுது கதைன்னு சொல்லிட்டு அதில் நம்ம விஜய் பார்வதி லலிதான்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நேதா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே வந்து பார்க்குறது வந்து அவங்க வந்து இன்னொரு ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த புஷ்பா படத்தில் வந்து நம்ம ராஷ்மிகா மந்தனா இருப்பாங்க இல்லையா, ஸோ அதே சேம் கெட்டப் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஸோ போட்டிருக்காங்க. மேபி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னன்னு தெரியல, நம்ம வெப் சீரிஸ் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த காக்கா முட்டை மணிகண்டன் வந்து காக்கா முட்டையும் சரி கடைசி விஷயம் சரி ஒரு நல்ல அற்புதமான படைப்பு. கண்டிப்பாக இந்த படைப்புமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி எப்படிப்பட்ட படங்கள் நடிப்பார் நமக்கு தெரியும். ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா அவர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து. ஒரு சில படங்கள் வேணால் தோல்வி தழுவி இருக்கலாம், அவர் கமர்ஷியலாக அவர் நண்பர்களை சப்போர்ட் பண்ணதால. பட் இது காக்கா முட்டை மணிகண்டன் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படைப்பாக இருக்கும் இது. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு சில ஃபோட்டோ ஷேர் பண்ணி அதில் வந்து உடாத நீ சவாலான்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் வச்சுருக்காங்க. அது என்னடா கேப்ஷன் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு சாங் வரும் போல இருக்குது. ஸோ அந்த சாங்கில் வர ஒரு லைன் போல இருக்குது. இதை பார்க்கும்போது அவங்க யாருக்காக இந்த இந்த கேப்ஷனை போட்டிருக்காங்கன்னு தெரியல. உடாத நீ சவாலான்னு சொல்லிட்டு, இல்லை யாருக்காவது ஏதாவது மெசேஜ் சொல்ல வராங்களா இதன் மூலமாக தெரியல. பட் ஆனால் அந்த சாங் வருது இல்லையா, உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த சாங் கேட்கும்போது. நானே ஒரு 4-5 டைம் வந்து அந்த சாங்கை கேட்டேன். ஸோ எல்லாருமே கீழே அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது சாங் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே வந்து என்னென்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஸோ சாதாரண மக்கள் கூட புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அந்த பாட்டு. ஸோ அதுதான் வந்து அந்த பாட்டை வந்து விரும்பி விரும்பி அடிக்கடி கேட்க தூண்டுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்வதிக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டராக தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பட் வெப் சீரிஸ் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் நிறைய வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பாக வரும்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.